இப்படியே இருந்தா என்னடி அர்த்தம்? என்ன பண்ண சொல்ற? உங்க அண்ணா வர நேரமாச்சு, அதுக்குள்ள உன் முடிவு சொல்லு. அதான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் தேவகி. ஏய், எத்தனையோ பொண்ணுங்க தனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரான்னு ஏங்குறாங்கடி. எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன்னை தேடி வந்திருக்கிறது நாம தேடி போனாலும் கிடைக்க முடியாத சந்தர்ப்பங்கிறது உனக்கு புரியுதா? நிச்சயமா புரியுது. ஏண்டி, இவரை விடவா ஒரு நல்ல மாப்பிள்ளையை நீ எதிர்பார்க்கிற? சத்தியமா இல்ல. பின்ன ஏண்டி இந்த கல்யாணம் வேண்டாங்கிற? புரியாம பேசாத. இந்த கல்யாணம் தான் சொல்லல, எனக்கு கல்யாணமே வேண்டாங்கிற. ஓஹோ, கன்னியாவே காலம் கழிச்சிட முடியும்னு நினைக்கிறியா? அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். தயவு செய்து என்ன பேச வைக்காத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். அதான் ஏன்னு கேக்குறேன். மெதுவா பேச, யார் காதலியாவது விழப்போகுது. ஏண்டி, அன்னைக்கு அந்த கொலகார பசங்க கிட்ட இருந்து அவர் உன்னை காப்பாத்தலைன்னா உங்க இது என்ன ஆயிருக்கும்? அவர் மேல உனக்கு ஆசை இருக்கோ இல்லையோ, அவர் செஞ்ச உதவிக்கு வாழ்க்கை பூராவும் நீ அவருக்கு அடிமையா இருக்கணும். நான் மாட்டேன்னு சொல்றேன், அடிமையா இருக்கேன். ஆனா மனைவியா இருக்க முடியாது. நன்றியே இல்லாதபடி நீ. தேவி, நான் நன்றி உள்ளவன மட்டும் பேர் எடுத்த போதுமா? நல்ல மனைவிங்கிற பேரு வேண்டாங்கிறியா? அடியே, அவருக்கு இருக்கிற தகுதியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கே தவிர என்னுடைய தகுதியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு என்னடி குறைச்ச? நீ நினைக்கிற மாதிரி உன் சிநேகிதி கொய்யாத கனி இல்ல, பிச்சை காரணம் ஏற்க விரும்பாத எச்சில் பழம். புரியல? ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரதா லெட்டர் போட்டுட்டு இப்ப வந்திருக்கேன்னு கேட்டியே, அந்த ஒரு மாசத்து இடைவெளியில என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்ப சொல்லு, நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்றது தப்பா? நீங்க எப்ப வந்தீங்க? எல்லாத்தையும் கேட்டார. நீ பயப்படாத. என்னால இந்த வீட்டுல எந்த குழப்பமும் ஏற்படாது. சாந்தா, நீ ஏன் எழற? இது என் விதி. இதை நான் அனுபவிச்சுதான் ஆனோம். பொட்டிக்கிட்டு எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாப்ல இருக்கு. உள்ள போ.
உள்ள போ. வாடி. அவர் போன் சொன்ன உடனே நான் படிக்காதவன் தான், முட்டாள் தான், குடியாரம் தான். ஆனா மனுஷன். எனக்கு ஒரு தங்கச்சி இந்த மாதிரி இருந்து அவ கெட்டு போயிருந்தானா அவளை கெடுத்தவனை தான் நான். இனிமே வெளியே போற வேலையெல்லாம் வச்சுக்காத. உள்ள போ. என்ன? சந்தோஷமா இருக்கிறியா? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ஒரு 15 ரூபாய் எடு. கோவமா இருந்தா 5 ரூபாய் கொடு. ஆறாவன் உங்க அப்பா வீட்டு போன மாதிரி 5 கொடு 10 கொடுன்னு சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டு. ஏய், இது உடுக்கடிச்சு சம்பாரிச்ச பணம்டா. என்னமோ எனக்கு தர மாதிரி சலிச்சுக்கிறிய. இந்த 5 லட்சம் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கலாமேன்னு கேட்டா கொடுத்தா கொடுக்க தெரியாத கோச்சுக்காத உட்கார்றா. ஆமா, தினசரி லட்டு மைசூர் பாக்கு அல்வான்னு வாங்கி கொண்டு கொடுக்குறீங்க. ஒரு நாளாவது கேட்கிறாளா? கேட்காமலா வாங்கி கொடுக்க? நேத்து கேட்டாளே. என்ன கேட்டா? இந்த முந்திரி பருவு போட்ட பக்கடா கிடைக்காதான்னு கேட்டா. ஏன்னா நான் அதையாடா கேட்டேன். ஏய், என்ன பத்தி ஏதாவது கேட்டாளாடா? நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. உன் பேரை சொன்ன உடனே மூஞ்சிய மாறி போயுது. ஏன்? சந்தோஷத்துல மூஞ்சி செவக்குது. ஒரு பிரியம் தான். 15 ரூபாய் பணத்தை கூட அவ காத்துக்கிட்டு இருப்பா. சரிடாப்பா, நான் தர்றேன். அடே அப்பா, பார்த்து செலவு பண்ண சொல்லுடா. இது உடுக்கடிச்சு சம்பாதிச்சது எனக்கு தெரியும். சும்மா நோய் நோய் நான் அதையே சொல்லி அறுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பேப்பர் கொடு. பேப்பரா? ஆமா, இப்பவே இப்படி திங்கிறாடு. இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு இந்த குடும்பம் என்ன சரியாகிறது? நிஜமாதான் இந்த பையன் அஞ்சலிக்கு வாங்கி கொண்ட கொடுக்கறானா, இல்ல தோல் இருக்க சொல முடிங்கிற மாதிரி பொட்டணத்துல இருக்கிறதெல்லாம் இவன் தின்னுட்டு வெறும் பொட்டத்தை கொண்ட கொடுக்கறானா? எதுக்கு போய் பார்த்துட்டாதான் போகுது. என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியாதா என் ராஜாவை பத்தி? என்ன விஷயம் சொல்லுங்க. அதான் ஒண்ணு இல்லங்கிறம்ல. காசு இல்லையா? இது இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வர மாட்டீங்களே. உங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க கூடாதே? இருங்க, காசு கொண்டுறேன். போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வாங்க. அப்போதான் உங்க மூஞ்சில சிரிப்பே வரும். என்ன என்னங்க உடம்பு இல்லையா? நான் கொஞ்சம் நிறுத்திட்டேன். இத மாதிரி எத்தனையோ தடவை சத்தியம் பண்ணியாச்சு. இந்த தடவை நான் சும்மா நிறுத்திட்டேன். என்ன இவ்வளவு நல்ல புத்தி வந்துருச்சு? நல்ல புத்தி இல்லடி, பயம். பயமா? உங்களுக்கா? யாருக்கிட்டங்க? என்கிட்ட. என்ன இல்லை குடிக்காமே உணர்றீங்க? எனக்கு இப்ப நாளா தண்ணியை போட்டுட்டு வளரிட்டு இருந்தேன். அது யாரையும் பாதிக்கல. இனிமே நான் தண்ணியை போட்டுட்டு வளரி அது சாந்தாவை பாதிச்சிருச்சுன்னா அந்த பையன். இது பயம் இல்லை, நல்ல புத்தி.